தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டு. இப்போ சுபேர் சொன்ன மாதிரி அவங்க திரும்பவும் அதிமுக நோக்கி நகர்றாங்களா, 2017 வரைக்கும் நகர்றாங்களான்னு தெரியல. சரி, 21 to 26ன்றப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு அதுக்கு முன்னோட்டமாக இன்னைக்கு டாஸ்மாக் முறைகேடுன்னு நகர்றாங்களா? அது திமுகவுக்கு நெருக்கடியாக போகாதா? இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆட்சியில் வந்ததில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, முதல்ல ஃபீஸ் கேரியெல்லாம் பிடிக்கிட்டாங்க. மின்வெட்டு ஏன் வருதுங்கிறப்ப சிட்டி நிர்மலகுமார் என்ன சொன்னாங்கன்னா, திமுக காரங்க ஃபீஸ் கேரியெல்லாம் பிடிக்கிட்டாங்க, தனிநபர்களுடைய தூண்டுதலின் காரணமாக தான் இது நடந்ததுன்னு செந்தில் பாலாஜியை தான் அவர் மறைமுகமாக சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் ஆவடியில் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஃபீஸ் கேரியர் பிடிக்கிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் எங்கேயுமே யாரும் ஃபீஸ் கேரியர் பிடிக்கிற மாதிரியான கைது செய்யப்படல, எந்த விதமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி விஜய் பாட்டு பாடினார் இல்லையா? அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு என்னன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவது என்பது ஊழல், அது செந்தில் பாலாஜிக்கு போகிறது அல்லது அன்னைக்கு இருந்த திமுக தலைமைக்கு போனது அப்படின்னு குற்றச்சாட்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறமேல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாஸ்மாக் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் என்ன சொன்னார்னா, இந்த 10 ரூபா அவங்க வாங்குறது நிர்வாக செலவு, இந்த சரக்கு இறக்குறப்ப பாட்டில் உடஞ்சிரும் அல்லது மின் கட்டணம் அல்லது வாடகைங்கிறது ரொம்ப கம்மியான தொகை அரசு தரும், அதை ஈடுகட்டுறதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சில டாஸ்மாக் ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணப்ப அவங்க பெரிய அளவில் போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் 25% சம்பள உயர்வு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ என்ன அப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது ஊழலா அல்லது நிர்வாக செலவா? 25% சம்பள உயர்வு நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஊழியர்களுக்கு சம்பளம் பத்தலை, அதனால இந்த 10 ரூபாய் எடுத்துட்டு வசூல் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா இப்போ 25% சம்பள உயர்வு கொடுத்துட்டாங்களா, இவங்களும் கிட்டத்தட்ட அது ஊழல் இல்லைன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகுது. இதே மாதிரி நீங்க தஞ்சாவூர்ல போய் பேசுறப்ப விஜய் என்ன சொன்னார்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால இந்த மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, லோடுமேன் வாங்குறது 40 ரூபா வாங்குறாங்கன்னாரு. இது ரொம்ப சாதாரண அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க ஒரு ஊபரோ ஓலவோ புக் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், 70 ரூபா அப்படின்னு காட்டுதுன்னா நீங்க 100 ரூபா கொடுங்க சார் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உண்மையே ரொம்ப அவசரமா இருக்கா, நீங்க 100 ரூபா கொடுத்து போயிருவீங்க. இல்லைன்னா நீங்க ஷாம் சாருக்கு தெரியும், காவிரி டெல்டாவில் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல எல்லாம் நீங்க மழை காலங்கள்ல எல்லாம் கொடுத்தாதான் நடக்கும். இதெல்லாம் பல காலமா இருந்த விஷயம் தான். இப்ப இப்போ அமைச்சர் போயிருக்காரு, இவர் தான் போயிருக்காரு நினைக்கிறேன், வெங்கட்ரமணன் யாரோ போனப்ப 55 ரூபா வாங்குறாங்க. அப்ப 40 ரூபாய் ஒரு பெரிய ஊழல் விஜய் பேசினாரு. இப்ப மூட்டைக்கு 55 ரூபா வாங்குறாங்க. ரெண்டு விஷயம் நடந்திருக்குல்ல சுகுநாத். இப்ப சுபேர் அவர்கள் சொன்ன மாதிரி டாஸ்மாக் முறைகேடுன்னு நகர்ந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லான்றது ஒன்று. இப்போ வெளியில் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க, இது வரைக்கும் வெளியில் அரசியல் குற்றச்சாட்டு தான் அது. இப்போ நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்லையே நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதுக்கான அரசு இயந்திரம் அதுக்கு வேலை பார்க்கும், ஆதாரத்தை கொடுக்கும், இதெல்லாம் வருகிற அது நெருக்கடியாக போயிடாதா திமுகவுக்கு? இல்லை, இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுங்கிறது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் என்ன, நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சதுன்னு ஏதாவது எவிடன்ஸ். இப்போ இன்னைக்கு ரைடு போயிருக்கிறாங்க, ரைடில் போய் ஏதாவது பிடிச்சாங்களா, பணத்தை பிடிச்சாங்களா அல்லது ஏதாவது ஆவணங்கள் பிடிச்சாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. நீங்க இப்ப இந்த கேஸே எடுத்துங்களேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடி கேஸ் இருக்கு. இடி கேஸ் எப்படி போட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே அன்னைக்கு இருந்த அரசு ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி கேஸ் பண்ண முடியாது. அந்த எஃப்ஐஆர் என்ன போட்டாங்கன்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் வித்தாங்க. இவங்க சொல்ற அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கு இல்லையா, அதை அன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் வித்தாங்கிற எஃப்ஐஆர் அன்னைக்கு இருந்த அரசு போட்டது. அதை வச்சுதான் அன்னைக்கு இடி கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமேல அவங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டிலலாம் ரெய்டு போடப்ப கோர்ட்டுக்கு போறப்ப கோர்ட் நீங்க மிகப்பெரிய அத்துமீறல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இடிக்கு மேல ஃபைன்லாம் போட்டாங்க. அப்புறம் இடி இயக்குனர் இவர் மேலாம் அதிகாரி மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ என்னன்னா, அதை கொஞ்சம் அந்த வாசலை இவங்க அகல திறந்து விட்டுருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ங்கிறது ஆக்சுவலா செல்லாது, ஏன்னா அரசே போட்டது டாஸ்மாக் ஊழியர்கள். இப்போ இவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்து நேரா நீங்க இடி இந்த வழக்கை ஏத்துக்குங்க அப்படிங்கறதுக்காக இது ஒண்ணு பண்றாங்க. அப்ப என்னன்னா, இவங்க இதுக்கு முன்னால போட்ட வழக்கு இப்ப முதல்ல ஃபீஸ் கேரியர் எடுத்தது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கல. 3வது குதிரை பேர வழக்குன்னு போட்டாங்க, அதுலயும் பெரிய ஆதாரம் இல்ல, முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இப்ப 4வது டாஸ்மார்க் அப்படிங்கிறது வருது. இப்ப செந்தில் பாலாஜி மீது மட்டும் இல்ல, நீங்க இப்ப இவரை எடுத்துக்கங்க, சிவசங்கர் எடுத்துங்க. சிவசங்கருடைய உதவியாளர்னு ஒருத்தர் போலியா ஒருத்தர் இருந்தான்னு ஒரு வழக்கு. அப்புறம் அவர் சிவசங்கர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாருன்னு அது ஒரு வழக்கு. இப்ப மரிய வில்சன் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா என்ன ஊழல் குற்றச்சாட்டு? அண்ணாமலை ஏற்கனவே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டாரு. அந்த மாதிரி எந்த வித அடிப்படையும் இல்லாததா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் நமக்கு 2வது ஃபைல்ஸ் தெரியல, அது ட்ரங்க் பொட்டிக்குள்ளதான் இன்னும் இருக்கு. அதையும் நம்ம அது யாருக்கு வெளிவராமே போயிடுச்சு. சிஏஜி ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுவார் நினைக்கிறேன். மரிய வில்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இதுலாம் வருவாய் இழப்பு இருக்கிறது, இதுதான் ஊழல்னு சொல்வதற்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு முன்னால ஒயிட் பேப்பர் வெளியிட்டாங்க இல்லையா, வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இதுக்கு நிதி தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதே மாதிரி மின்சாரத்துறையிலும் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அதே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப அதை வெளியிடலாம்.
சுகுணா, இப்போ ரெண்டு விஷயம். இப்போ தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஒரு ஆளுகிற அரசு, புதிதா வந்திருக்கிற அரசு திரும்ப திரும்ப சொல்வதுன்றது திமுகவுக்கு நெருக்கடியா போகாதா? திரும்ப ஊழல் நடந்திருக்கு, கஜானாவுக்கு வரல, அங்க வாங்கிட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டாங்க, திரும்ப திரும்ப சொல்வது திமுகவுக்கு நெருக்கடியா மாறாதா? இதுல ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று, சுபேர் சொன்னது வந்து பார்ட்டி ஃபண்டை பத்தி அவர் சொல்லல. ஆதாரம் ஏன் கொடுக்கலன்னா அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னாரு. ஆக்சுவலாக அவங்க முதல்ல வெளிநடப்பு பண்ணல. பார்ட்டி ஃபண்டுன்னு விஜய் பேசுறப்ப உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு எந்த பார்ட்டி ஃபண்ட் கேட்டாரு. ஆதவர்ஜனா உடனே நாங்க இந்த பார்ட்டின்னு சொல்லலையே, நீங்க ஏன் வந்து அது கோவப்படுறீங்க அப்படின்னாரு. அப்ப எந்த பார்ட்டி நீங்க சொல்லுங்கன்னாரு. சொல்லல. அப்ப வந்து உள்ளதான் இருந்தாங்க, வெளிநடப்புலாம் பண்ணல. சரி, வெளிநடப்பு பண்ண பிறகு பல விஷயங்கள் பேசினாரு, பல சினிமா டைலாக்கள் பேசின விஜய் ஆதாரம் தானே அவர் சொல்லியிருந்திருக்கணும், சொல்லல. ரெண்டாவது, சுவாமிநாதன் சொன்ன விஷயம் தான் ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். என்னன்னா, இப்போ சர்க்காரியா கமிஷன்ல இருந்து 2G வரைக்கும் திமுக மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது திமுக பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்கு. சர்க்காரியா கமிஷன்ல இருந்து 2G வரைக்கும். ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே எடுத்து பாருங்களேன். நீங்கள் ஏடிஎம்கேல வந்து 2014 ஜெயலலிதா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து குற்றவாளினே தீர்ப்பு வந்துருச்சு. குன்காவுடைய வழக்கு, குன்காவுடைய தீர்ப்பு. ஆனால் 2016 தேர்தலில் வந்து ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. 2014 அவங்க வந்து குற்றவாளின்னு கன்விக்ட் ஆனாலும் கூட 2014 ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. டிஎம்கே எங்க நீங்க கன்விக்ட் பண்ணாலும் நீங்க குற்றச்சாட்டு சொன்னாலே வந்து நீ டிஎம்கே வந்து மேல டேமேஜ் உண்டாக்கிற முடியும் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. இதை இன்னைக்கு தாவேக்கா எடுத்திருக்கு. தாவேக்கா வந்து தொடர்ச்சியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொல்றாரு சட்டமன்றத்தில், 2017 இருந்து நிர்வாகத்தில் வந்து ஓட்டை இருக்குதுன்னா 2017 இருந்து யார் அமைச்சராக இருந்தா? செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தாரு, கடம்பூர் ராஜா அமைச்சராக இருந்தாரு, 2 விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தாங்க, எம்சி சம்பத் அமைச்சராக இருந்தாரு. அவங்க எல்லாமே தாவேக்கால இருக்காங்க. அப்ப நீங்க வந்து ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட்டிங் கொடுக்கறதா இருந்தாலும், அல்லது ஒரு நிர்வாக சீர்கேடு ஓட்டை அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தாலும், அது பார்ட்டி ஃபண்ட் நீங்க பேசினாலும் நீங்க 2017 இருந்து அதை பேசணும். 2017 இருந்து என்ன பார்ட்டி ஃபண்ட் வந்திருக்குலாம் பேசணும். அப்ப தங்கமணில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். டாஸ்மார்க்கில் நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட்னா தங்கமணில இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப இது என்னன்னா, ஒன்னு வந்து தாவேக்கு அதை செய்வது, தொடர்ச்சியாக செய்வதோட நோக்கம் என்னன்னா, ஒன்னு திமுக மீது தொடர்ச்சியாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலமாக திமுக ஊழல் சக்தின்னு வந்து ஒரு பிராண்ட் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் இப்ப ஏன் கொண்டு வரீங்கிறப்ப இதை தீர்ப்பது. மூணாவது என்னன்னா, டைவர்ஷன் தொடர்ச்சியா நடக்குது. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல ரொம்ப பலவீனமா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வைகோ ஒரு புத்தக வெளியீட்டுகளாக கூப்பிடுறாரு டெல்லிக்கு, அதுக்கு விஜய் போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருப்பாங்க. பாத்தீங்களா, கூட்டணி வைகோ அவர்கள் நீங்க வர வேண்டாம்னு சொல்றீங்களா? போகக்கூடிய விஜய் டெல்லிக்கு வந்து போக மாட்டான். இன்னைக்கு வந்து உதயநிதியும் வீரபாண்டியனும் ஒரு புத்தக வெளியீட்டு வந்து 2 பேருமே கூட்டணியிலே இல்லாதவங்க வந்து பங்கு பெறாங்க. விஜய் வந்து போறதுக்கு தயாரா இல்ல. அப்போ சுகுணா திவார் சொல்ற மாதிரி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்னா அப்படி பேசுறதுன்றது திசை திருப்புற அரசியல் தானே அது? அதுவும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடுவோம்னா ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அதுவே காரசாரமா வெளிநடப்பு அது இருக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் மிஸ் ஆயிடும். அப்போ திசை திருப்பு அரசியலுக்கு தான் இதை பேச ஆரம்பிக்கிறாங்களா? இன்னொன்னு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுறேன். நீட் எதிர்ப்பு போராட்டத்துல அதிகமா தாக்குதல் கொண்டாது வந்து இடதுசாரிகள், மாணவர் அமைப்பு தான். அதெல்லாம் கண்டிப்பா அவங்க சட்டமன்றத்தில் கேள்விகள் எழுப்புவாங்க. சுவாமிநாதன் சார், அதான் சார், இப்ப சுகராஜ் சார் சொன்ன மாதிரி நீட்டுங்கிற விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கிறார். அதே கோரிக்கைக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டுல மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அப்ப இது போன்ற பல முரண்கள் இருக்கு. அப்ப அந்த முரண்கள் எல்லாம் மக்கள் மன்றத்துல கிட்டத்தட்ட திமுக அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறது. இது பாஜகவினுடைய பாணி. அதுதான் நான் முதல் சுற்றுல இருந்தேன். பாஜக எது நடந்தாலுமே கடந்த கால காங்கிரஸ் தான் காரணம்னு சொன்னது போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் விஜய் அவர்கள் உண்மையிலே தூய ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அது எண்ணத்துல வெளிப்படுது. அவர் சொல்கிறார், தொடர்ச்சியா பேசுகிற பொழுதே அவர் பல்வேறு வடிவங்கள் அதை வெளிக்காட்டுறார். ஆனா அது எல்லாவற்றையும் அவரே வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை கெடுத்துக் கொள்வதை போல பலவீனமான ஒரு பழிவாங்கும் அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளிக்குள்ள போய் சேர்றாங்க. அந்த இடம் வந்து தாவேக்காவே பலவீனப்படுத்தும். அது போக போதான் அவர்கள் உணர்வார்கள். பேசலாம், நம்ம அது தொடர்பாகவே பேசலாம். இந்த ஊழல் கட்சிகளும் சுவாமிநாதன் ப்ளீஸ் முடிச்சிருங்க ப்ளீஸ். இது திமுக இரண்டுமே கடந்த காலங்கள்ல செய்த அரசியல் தானே. இவர்கள் ஆட்சியில் அவர்கள் மீது வழக்கம், அவர்கள் ஆட்சியில் இவர்கள் மீது வழக்கம் போடுறது கடந்த கால நடைமுறைகளாக இருந்தவைதான். அதுல ஒரு புதிய சுவாமிநாதன், இதுல நம்ம ஒரு புதிய தன்மையை பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி திமுக வந்தா அதிமுக மீது வழக்கு, அதிமுக வந்தா திமுக மீது வழக்கு, பல கைதுகள் நடக்கும். அதுக்கப்புறம் அது எதுவுமே இல்லாத தன்மை எல்லாம் பார்க்கிறோம். நான் 2021க்கு பிறகு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. சார்ஜ் ஷீட் போடாமையே போன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம், பெருசா நடக்கல. ஆனா இந்த முறை 3வது பிளேயர் வந்திருக்கிறார். அவர் ரொம்ப செலக்டிவா ஒரு கட்சியை தான் டார்கெட் பண்றாரான்றது இது புது அரசியல், நம்ம புதுசா பார்க்க வேண்டி இருக்கு. அதுல ஊழல்லையே ரொம்ப செலக்டிவா இருக்காங்களா, அது என்ன விளைவை ஏற்படுத்தும்ன்றத ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம்.